புதைத்து வைத்திருந்த 19 சவரன் நகைகள் சிக்கின. 32.5 சவரன் முழுவதும் மீட்பு. ஒட்டன்சத்திரம் அருகே 32.5 சவரன் நகை திருட்டு வழக்கு. புதைத்து வைத்திருந்த மீதி நகைகளும் மீட்பு. 100% பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தகவல். ஒட்டன்சத்திரம் அருகே பூட்டிய வீட்டில் திருடப்பட்ட 32.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 280 கிராம் வெள்ளி பொருட்கள். ஏழு 2026 அன்று கேதையரும்பு சண்முகத்தா என்பவர் வீட்டில் வந்து ஒரு 32.5 பவுன் நகையும் ஒரு 280 கிராமும் பகலில், அதாவது 1:30க்கு ஒரு புல்லட் வண்டியில் வந்த நபர் வந்து திருடி சென்று விட்டதாக இங்கே ஒட்டன்சத்திரம் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்தார். அதே நாளில் வந்து சாயங்காலம் வேடசந்தூர் அருகே சாலையூர் என்ற இடத்துல வந்து ஒரு இன்னொரு வீட்டில் திருட முற்படும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறை விரட்டி போகும்போது அவர் வந்து புல்லட்டில் வந்து கீழே விழுந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு 9 சவரன் நகைகள் வந்து 13.5 சவரன் நகைகள் வந்து மீட்கப்பட்டது. ஸோ மேற்கொண்டு அவரை வந்து உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து விட்டோம். மேற்கொண்டு இந்த ஒட்டன்சத்திர காவல் நிலைய இந்த குற்ற வழக்கில் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 29, 30 2 நாட்கள் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த மீதம் இருக்க 19 பவுன் நகைகளை வந்து அது ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருந்தார். அதையும் வந்து நம்ம இப்போ ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இந்த சண்முகத்தாய் வீட்டில் வந்து 32.5 பவுன் நகையும் 280 கிராம் வெள்ளி பொருட்களும் வந்து இன்றைக்கு மீட்கப்பட்டுள்ளது. இவர் வந்து அந்த பிடிபட்ட நபர் பேர் வந்து ராஜசேகர். இவர் வந்து கதிரியன் குலத்தை சார்ந்தவர். இவர் மீது வந்து 20க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி திருட்டு வழக்குகள் உள்ளது. இவர் புல்லட்டில் போய் தான் திருடும் வழக்கம் உள்ளவர். ஸோ இது இல்லாமல் வேடசந்தூரில் இன்னொரு வழக்குலையும் வந்து சம்மந்தப்பட்ட அதுலேயும் வந்து இந்த நகைகள் வந்து ரெக்கவரி செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் மேற்கொண்டு அவர்கிட்ட வந்து நம்ம விசாரணை செய்துட்டு வரோம். இல்லை, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. மதுரை, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் வந்து கரூர், எல்லா இடத்துலையும் இருக்கு. இல்லை, அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒட்டன்சத்திரத்தில் இப்போ அதிகம் ஒட்டன்சத்திரம் வேடசந்தூர் பகுதியில் இப்போ நமக்கு நடக்கிறது வந்து திண்டுக்கல் ரூரலும் டவுன் ஏரியாக்கள்லையும் அதுலேயும் வந்து ஒரு கும்பலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம், சிசிடிவி கேமரா வச்சு. ஸோ அதை வச்சு நீ ஒரு 2 நாள் அதையும் நம்ம பிடிச்சிடும். ஸோ இதில் ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கிறது சிசிடிவி கேமராஸ் தான். ஏன்னா இரவில் வர்றாங்க. அதே போல் வந்து நம்ம ரோந்து வந்து இப்போ பழைய மாதிரி கிடையாது. இப்போ இரவுகள் வந்து இந்த அமாவாசைக்கு முதல் 4 நாள் பின்னாடி 4 நாள்லாம் வந்து எல்லா அதிகாரிகளும் காவல் அலுவலர்களும் வந்து ரோந்தில் இருக்காங்க. அவ்வளோ முன்னாடி வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு 2ன்னு இருந்தது, இப்போ 4ன்னு ஆக்கியிருக்கோம். ஸோ பகல் ரோந்து அதிகப்படுத்தியிருக்கோம், இரவு ரோந்து அதிகப்படுத்தியிருக்கோம். இல்லை, இப்போ நம்ம தோட்டத்து இதில் வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கே பழனி பக்கத்தில் ஒன்று நடந்தது, வயதான அம்மா. அது உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மற்றபடி நமக்கு எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கக்கூடிய, இப்போ இன்றைக்கி கூட நாமக்கல் நடந்து, ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப இல்லை, இதுக்கு வந்து வந்து ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா கேமரா போடுறது தான்.
அதான் நம்ம அதிகாரிகளுக்கு, நம்ம இன்ஸ்பெக்டர்களுக்கு, எஸ்ஐகளுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். சிசிடிவி கேமரா எங்கெங்கே நமக்கு தேவையோ எல்லாரையும் போட சொல்லியிருக்கோம். அதுபோல் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அவங்களே போட சொல்கிறோம். பெரிய காஸ்ட்லி கிடையாது. அது போட்டாங்கன்னா அது மிக பாதுகாப்பாக இருக்கும். இல்லை இப்போ வந்து நீங்கள் இது லாஸ்ட் டைமே சொன்னீங்க. இப்போ ஸ்லோவாக ரிப்பேர் பண்ணிட்டு வருது. இப்போ லாஸ்ட் டைம் சொன்னதுக்கு இப்போ 70 கேமராஸ் வந்து ரிப்பேர் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. தொடர்ந்து நம்ம அதை வந்து சரி பண்ணுவோம் கண்டிப்பாக. நிறைய இன்டீரியர் இருக்க ஏரியாக்கள்ல வந்து இது மாதிரி அவங்களோட இருக்கு. அங்க போலீஸ் ரோந்து போடுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன்ல, முந்தி 2 பீட் இருந்து இப்போ 4 ஆக்குறோம். 4 ஆக்கும்போது கிராம பகுதியிலையும் தான் கவர் பண்ணுறோம். இப்போ ஒட்டஞ்சத்திரம்னா இது நகர்பகுதி, இது கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் போகிறாங்க. இந்த கிராம பகுதியில் எல்லா பகுதியிலையும் போகாமல் சில முக்கியமான நமக்கு பேங்க் இருக்கும், ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும், அங்கெல்லாம் பட்டா புக்கு இருக்கும். இவங்க போயிட்டு அங்கே கையெழுத்து போட்டு வரணும். இப்போ வந்து நம்ம செல்ஃபோன்லேயே அந்த லொக்கேஷன் வர மாதிரி இவர் போய் அங்கே போய் நின்று அந்த லொக்கேஷன் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பணும். ஸோ அதனால் அவர் போய் சொல்லவும் முடியாது இப்போ. ஸோ அந்த மாதிரி சிஸ்டமும் நம்ம கொண்டு வந்துடும். இப்போ எல்லாமே கூகுள் மேப்பில் வந்து நமக்கு எளிதாக வந்துடும். இந்த இடத்துல இருக்கார், இந்த டயத்துக்கு இருக்கார் அப்படின்றத அதை நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கே வந்துடும். அந்த மாதிரி பண்ணி சார். அப்புறம் இன்னொன்று சார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை துவங்கினார். ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க சேர்ந்து ஒரு பையனை அடித்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு போலீஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை ஈவினிங் சமயத்தில் சார். இப்போ அந்த மாதிரி இது வந்து இங்கே நம்ம ஒட்டன்சத்திரம் மெயின் டவுனில் வந்து இன்னும் ஏன் சார் அந்த சிங்கப்பெண் இப்போ சிங்கப்பெண் வந்து மாவட்டத்துக்கு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பண்ணா ஒரு வண்டி இருக்குது, அதாவது 2 டீமாக ஓடிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனும் அனதர் 2 டீம் வரப்போகுது. இப்போ 2 டீம் வந்துச்சுன்னா ஒட்டஞ்சத்திரம் பழனியும் கவர் ஆகிடும். ஒன்று வந்து இப்போ திண்டுக்கல் அதுவும் கவர் ஆகும், இன்னொன்று வந்து நிலக்கோட்டை அந்த சைடும் கவர் ஆகிடும். ஸோ இனி அனதர் 2 டீம் வரப்போகுது. வெகு விரைவில் பெரிய ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் ஈவினிங் சமயத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறைய க்ரௌடு இருக்குது சார். பிள்ளைங்க காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறாங்க, எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. அதனால் அந்த ஒரு ஈவினிங் சமயத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிங்கப்படை ரோந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். இல்லை ரோந்து போலீஸ் இல்லை கண்டிப்பாக. இப்போ நம்ம 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் அதிகாரிகளே வெளியே போங்கன்னு தான், நாங்கள் ரோந்து போங்கன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். நானே ஆமாம், அந்த கேஸில் வந்து அடித்து ரிமாண்ட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அது ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு கிடையாது. நாள்தோறும் அந்த பஸ்ஸுக்கு ஏறுற நேரத்தில், அந்த ஸ்கூலு விடுற நேரத்தில் 5 மணிக்கு அங்கே க்ரௌடு இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம ஈவினிங் ரோந்துகளையே அதிகப்படுத்த சொல்லியிருக்கோம். அது பண்ணிட்டார். ரைட்.